Please. No, sorry. Please. No. Out. Hola. Call your friend. Call your friend. In just a few days, she dealt with non-stop stalking, creepy harassment, and scam after scam. Are you crying, ma'am? Yeah, I'm crying. Why? Guys, I hate India. கொரியால இருந்து ஒரு அக்கா வந்திருக்காங்க. அவங்க நம்ம இந்தியன் கல்ச்சர் எப்படி இருக்கு, நம்ம இந்திய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம ஊருக்கு ட்ரிப்புக்கு வந்திருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு நடந்த ரொம்ப ரொம்ப கேவலமான கொடுமைகள் தான் இந்த வீடியோவில் இருந்தது. ஒரு சில பேர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வட இந்தியர்கள் அப்படின்னாலே அவங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படிங்கிறாங்க. இதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை. ஸ்கூலில் சரியான செக்ஸ் எஜுகேஷன்லாம் தெளிவாலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது தப்பு சரிங்க. இப்போ இந்த காலத்தில் வேணால் அது சொல்லலாம். நான் படித்த ஸ்கூல்லலாம் அது சரியாலாம் சொல்லிடலாம் அப்படிலாம் தந்ததில்லை. இது சரி தப்பு அப்படிங்கிறது அவங்கவுங்க வீட்டில் உள்ள அப்பா அம்மா சொல்லி கொடுக்கறது தான். எஜுகேட்டட் இல்லை, அவங்க படிக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறத விட சரியான ஒரு பொது அறிவு, இந்த இடத்துல இது சரியா தப்பா, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவங்களுக்கு தெரியலை. அப்படி தான் நம்ம சொல்லணும். இதை நான் சரியா தப்பான்னு தெரியல இது சொல்கிறது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இதுதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோட ஃப்ரெண்டோட அப்பா ஒரு ஆர்மி மேனாக இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு சில இடங்கள்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வட இந்தியர்களாக இருக்கட்டும், ஒரு சில பேரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபாரின் கேர்ள்ஸ் அப்படின்னாலே அவங்க எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க போடுற இந்த உடை இதெல்லாம் வச்சு மேபி ஒருவேளை அவங்க படங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஃபாரின் கேர்ள்ஸ் அப்படின்னாலே அவங்க எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான எண்ணத்தில் தான் அவங்க ஃபாரின் கேர்ள்ஸை பார்த்தாலே ஒரு மாதிரி இந்த மாதிரி கேவலமாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். சரியான ஒரு மண்டையில் ஒரு கொஞ்சம் கூட ஒரு அறிவே இல்லாத செயல்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒரு சாதாரணமாக ஒரு பொண்ணாக பார்க்கல. அவங்க ஓகே, இது ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பொண்ணு தோளில் கை போட்டுக்கும். ஒருவேளை அவங்க பார்த்துருக்குற அந்த வீடியோ சாங்ஸ், நிறைய ஹிந்தி சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அந்த ஃபாரின் கேர்ள்ஸ்லாம் வச்சு டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு ஒரு சரியான பொது அறிவு இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட இது நான் ஒட்டுமொத்தமாக வட இந்தியர்கள் அப்படின்னு நான் குத்தி காட்ட விரும்பல. ஒரு இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்தால் அது ஒட்டுமொத்த நம்மள மாதிரி எல்லா இந்தியர்களுக்குமே அது ஒரு கேவலம் தான். ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஹோலி கொண்டாட வந்த ஒரு பொண்ணை இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, அன்சேஃப் கண்ட்ரி இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு வருஷம் ஆயிருக்கும். அது சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி ஆயிடுச்சு. சின்னதாக ஒரு விஷயம் நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, ஒரு விஷயம் இப்படி போட்டால் அப்படி ஆயிடுது. இதில் எப்படி நம்ம ஊர் அரசாங்கங்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம பிஎம் சாரே சொல்லியிருக்காரு, இந்தியா ரொம்ப இப்போ பெரிய இடத்துக்கு போயிட்டுருக்கு, டாப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஒரு சரியான ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு பகுத்தறிவே இல்லாத ஒரு நாடாக நம்ம நாடு இருக்குது. எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் கடுமையான சட்டம். இவங்களுக்கு உண்மையிலே பயம் இல்லை. ரீசெண்டாக எல்லாருமே ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ரோ தான் ஒருத்தர் பேசினார். நான் அந்த வீடியோ சேவ் பண்ண மறந்துட்டேன். என்னென்னா, ஒரு ஸ்கூல் பிள்ளையை கூப்பிட்டு எல்லாருமே பண்ண பாய்ஸ் எல்லாருமே மைனர் பாய்ஸ் தான். அவ்வளோ பேரும் அந்த பொண்ணை கெடுத்துருக்குறாங்க. அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப பார்த்தா ஜாலியாக இருக்காங்க. ரொம்ப என்னமோ வாழ்க்கையில் ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி அவர் அப்படியே சொல்லி போட்டிருந்தாரு. அவங்க பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அப்போனா இதெல்லாம் ஒரு தப்பு அப்படிங்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியலை. இப்போ நீங்கள் இவங்கெல்லாம் படிக்காதவங்க அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான இன்னொரு ஒரு காரணம் நான் ஒன்று சொல்கிறேன். ஸ்கூலில் வாத்தியாராலையும் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள்ட்டலாம் நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரெஸ்ஸு ஒரு காரணமாக காட்டுறாங்க. இதுதான் இருக்கிறதுல ஒரு தற்குறித்தனம்னு சொல்லலாம். மண்டையில் கொஞ்சம் கூட மூளையே இல்லாதவங்க பேசுகிறது தான் இது. அதாவது ரேப் பண்ணுறவன் ஒரு சைக்கோ. அவனுக்கு தேவை ஒரு பொண்ணு, வெறும் ஒரு உடம்பு அவனுக்கு தேவை. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது ஷால் போட்டிருக்கு, இந்த பொண்ணை நான் எதுவும் பண்ண மாட்டேன், நம்ம ஜேகே ப்ரோ சொன்ன மாதிரி இவ மாடல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதனால நம்ம இவங்கள்ட்ட போவோம், இப்படிலாம் அவனுக்கு புத்தி வராது. இப்படி நீங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு சொன்னீங்கன்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பொண்ணு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பொண்ணு வட இந்தியன் ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு போனான், அவனை இன்னும் தேடிட்டு இருக்காங்கன்னு போலீஸ் இப்போ சொல்லிட்டு இருக்காங்களா? அப்போ அந்த கேஸுக்கு என்ன சொல்லுவீங்க? அண்ட் ஒரு 80 வயசு மூதாட்டியை தரதரன்னு இழுத்துட்டு போய் ஒருத்தன் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரீல்ஸில். அப்போ அதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? இதெல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பொண்ணு தான், சாரி கட்டின பாட்டி தான், சாதாரணமாக சுடிதார் போட்ட பொண்ணுக்கும் நடக்க தான் செய்யுது. இதுக்கு ட்ரெஸ்ஸு காரணம் இல்லை. ரேப் பண்ணுறவனுக்கு காஜி முத்திவே இருக்குது மண்டை ஃபுல்லாக. ஒரு பொண்ணு விருப்பத்துக்கு மாறாக நம்ம எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்க்கணும்.
அதுதான் இந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு சரின்னு நினைக்கிறேன். இது சரியா தப்பான்னு தெரியல நான் சொன்னது. ஏன்னா வர வர ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு நம்ம நாடு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைம்லையும் ஒரு பொண்ணை கெடுத்துட்டு தான் இருப்பாங்க. இதான் நடக்கும். இந்த இந்தியாவில் இன்னும் எத்தனை இடத்துல இது நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம சோலார், விண்டு, ஐடி கம்பெனி இப்படி என்னென்னமோ வெளிநாடு மாதிரி நம்ம ஊர் ஓரளவு வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனால் மக்கள் இன்னும் வளரலை. மக்கள் ரொம்ப படும் மோசமாக இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில். நாளை பின்ன இந்தியாவை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், இது ஒரு ரொம்ப அழகான ஒரு இடம். இந்தியா தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லப்போனால் மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது எல்லா வளங்களும் இருக்கிற ஒரு நாடு நம்ம நாடு. ஆனால் அந்த வளங்களை பார்க்கறதுக்கு வெளியூர்லேருந்து ஒரு பயிலும் வரமாட்டான். காரணம் என்னன்னா இந்த மாதிரிலாம் நடக்குது. வந்தால் இப்படி சோஷியல் மீடியா பார்ப்பாங்க, ஐயோ இந்தியா இவ்வளோ மோசமானது. கூகுளில் அடித்து பார்த்தா கூட எனக்கு தெரிஞ்சு இந்தியா கொஞ்சம் அன்சேஃப் தான், கொஞ்சம் பார்த்துருங்கன்னு கூகுள்காரனே சொல்லுவாங்க போல இருக்கு. அவ்வளோ மோசமாக இருக்குது. தயவு செஞ்சு நம்ம ஊர் அரசாங்கங்கள் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முக்கியமாக கடுமையான சட்டம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது பல பேருக்கு தெரிகிற மாதிரி தண்டனையாக இருக்கணும். அப்போதான் இன்னொருத்தனுக்கு பயம் வரும். நீங்கள் ஒரு விஷயத்த தண்டனை கொடுத்தாலும் கூட அது பல பேர் கண்ணுக்கு தெரியணும். ஒரு பொண்ணை தொட்டா இந்த அளவுக்கு மோசமான தண்டனை நம்ம ஊரில் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு தண்டனையை தயவு செஞ்சு கொண்டு வாங்க. நான் துபாய் நாட்டில் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கலாம் இல்லை. நம்ம இந்தியாக்காரங்களுக்கு கொஞ்சம் மூளை இருக்குது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கடுமையான சட்டம் தான் இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு தீர்வு. எல்லாரும் சொல்கிறது இதுதான். ஓகே, இதுக்கப்புறம் இது மாறும்னு நம்ம நம்புவோம். ஏன்னா நான் ஊடையில நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது கடுப்பாக இருக்குது. என்னன்னா ஊடையில் இந்த சின்ன பிள்ளைக்கு ஒன்று இப்போ நடந்தது இல்லையா, அதை என்னால் சரியாக கூட பார்க்க முடியல. எந்த ஊரில் நடந்தது என்ன ஏதுன்ட்டு. ஏன்னா அது ஸ்டார்டிங் அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. இதுக்கு மேலே அதை பெருசாக இது பண்ண வேண்டாம், அதை ரொம்ப ஆராய வேண்டாம், எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு போயிட்டுருக்குது. இப்போது இன்றைக்கி ஒன்று நடந்தால் நாளைக்கு ஒன்று நடக்குது, இந்த மாதிரி நடக்குது. அதனால் பொதுவாக ஒரு வீடியோவை நான் முடிச்சுக்கிட்டேன். சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், ஒரு பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், இந்த காலத்தில் பசங்களுக்கும் ஒரு சில தப்புகள்லாம் நடக்க தான் செய்யுது. அதனால் பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்க அப்பா அம்மாட்ட போய் இப்படிலாம் எனக்கு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். சொன்னால் தான் ஒரு சில விஷயங்கள் மாறும். அவங்க மிரட்ட தான் செய்வாங்க, ரேபிஸ்ட் நீ சொன்ன நான் உன்னை கொண்டுருவேன் இப்படிலாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் தைரியமாக ஒரு சில முடிவு எடுங்க. தயவு செஞ்சு ஃபேஸ் பண்ணுங்கள். ஒரு ஆளுக்கு இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், பயங்கரமான ஒரு வீடியோ. ஒரு அக்கா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பின்னாடி இருந்து ஒருத்தங்க சம்திங் ஏதோ கில்லுற மாதிரிலாம் ஏதோ பண்ணிட்டாங்க போல். டக்குன்னு வீடியோ எடுத்து டப்பு டப்புன்னு அடிச்சிட்டாங்க. அந்த அக்கா அடிச்சு கிளியும் கிழிச்சிட்டாங்க அவனை போட்டு. உண்மையிலே ஒரு பயங்கரமான வீடியோ நான் பார்த்ததுல. எனக்கு தெரிஞ்சு அதுதான் இது இப்போ கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இப்படி பண்ணுறான் அப்படின்னா டப்புன்னு வீடியோ எடுத்துருங்க. வீடியோ எடுத்து அவனை மிரட்டுங்க. மிரட்டி அதே பஸ்ஸில் விட்டு இறங்க வைங்க. அதே வீடியோ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுங்க. அவனால் நிம்மதியாக ஒரு இடத்துல நடக்க கூட முடியாது. ஏன்னா நீங்கள் போட்ட வீடியோ வைரல் ஆயிரும். அவன் வர்றவன் போகிறவங்களாம் இவன் தானே அவன் தானேன்னு சொல்லி பேசலே அதுலேயே அவன் செத்துருவான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு தீங்கு நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு நமக்கு நடந்துச்சுன்னு சொல்லி அதை நினச்சி புலம்புறதை விட எதிர்த்து சண்டை போடுங்க. தப்பே இல்லை. ஒரு ஆள் உங்களை அசிங்கமாக ட்ரீட் பண்ணுறான் அப்படின்னா அவனை எதிர்த்து சண்டை போடுறாங்க. பசங்க, பொண்ணுங்க, குழந்தைங்க எல்லார்ட்டையுமே சொல்கிறது தான். உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள், நீங்களே இறங்கி அடிங்க. ஓகே, முடிச்சுக்கிறேன் இதோட.